ஹலோ எவ்ரிபடி, எல்லாத்துக்கும் குட் மார்னிங். எல்லா இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள், ஆல் ஓவர் இந்தியா யூடியூப் பார்க்குற எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னை ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. என் பேர் இப்ராஹிம். முதல் என் ஃபோன் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க, 9585775245. இப்ராஹிம். அந்த டாக், பேர்ட்ஸ், இது புறா, இன்னைக்கு வந்து திருச்சி பொன்மலை மார்க்கெட்டுங்கிறது கிட்டத்தட்ட 50-100 வருஷ காலமா இருக்கு. ஆனா இன்னைக்கு அது வரைக்கும் காய்கறியா விற்கப்பட்ட சந்தைகள் இன்னைக்கு 10-15 வருஷத்துல பேர்ட்ஸ், டாக்ஸ் ஒரு பிக்னிக் பார்க் மாதிரி ஆயிடுச்சு. சென்னையில கூட இப்படி ஒரு இடத்த பார்த்திருக்க மாட்டீங்க. எல்லாரும் வாங்க, வந்து பேர்ட்ஸ், நீங்க நாய் வாங்கி தான் ஆகணும், கோழி வாங்கி தான் ஆகணும், எதுவுமே தேவை கிடையாது. ஒரு பிக்னிக் மாதிரி வாங்க, பாருங்க, பார்த்துட்டு ரிலாக்ஸா ஏதாவது சாப்பிட்டுட்டு வாங்கிட்டு பார்த்துட்டு போங்க. இந்த முதல்ல இதை எதுக்கு வாங்காதீங்கன்னு சொல்றேன்னா, முதல்ல இதை வாங்குறதுனால என்ன பெனிஃபிட் இருக்குன்னா, இன்னைக்கு என்னன்னா செல்போன். முதல்ல என்ன நினைச்சிட்டு இருந்தோம், ஒரு 10-50 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பிள்ளைங்க நாய் வளர்த்தா படிக்க மாட்டாங்க, கோழி வளர்த்தா படிக்க மாட்டாங்க, புறா வளர்த்தா படிக்க மாட்டாங்க. ஆனா அதை விட இன்னைக்கு செல்போன் வந்து நாட்டை கெடுத்துக்கிட்டு, பிள்ளைகளை கெடுத்துக்கிட்டு, எல்லாத்தையும் டைவர்ட் பண்ணிட்டு, வீட்டுல உறவுகளை டிஸ்டர்ப் பண்ணிட்டு. இப்ப பாத்தீங்கன்னா உறவு யார் யார்கிட்ட பேசுறோம், ஒரு காலத்துல 5 புள்ள பெற்றாங்க, 5 பிள்ளைட்டு ஒண்ணு வீட்டுக்குள்ள குடும்பமா இருந்தோம். ஒரு 4 கோழி இருக்கும், 2 ஆடு இருக்கும், எல்லாரும். இன்னைக்கு வீட்டுல ஒவ்வொருத்தவங்க செல்லோட பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப நான் உங்கள்கிட்ட செல்லோட தான் பேசிட்டு இருக்கேன், நானும் செல்லுல தான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா என் வீட்டுல இதே நிலைமை தான் உங்களுக்கு. அந்த டாக்ஸ் எதுக்கு வளர்க்குறோம், அந்த புறா எதுக்கு வளர்க்கணும், ஒரு ரிலாக்ஸேஷன். வீட்டுல சண்டை போடுங்க, இந்த செல்லுனால வீட்டுல குடும்பத்துல எவ்வளவு சண்டைங்கிறத நீங்க யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியும், எல்லாரும் மனசாட்சிக்கு அவங்களுக்கு இந்த செல்லுனால எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு. அதை விட இதை டைவர்ட் பண்றதுக்கு பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்க. நீ நாய் தான் வாங்க கிடையாது, உங்க வீட்டுல என்ன அலோடோ வாங்குங்க. புறா வளர்க்குறீங்கன்னா புறா வளங்க. அதெல்லாம் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் தான் உங்களுக்கு. அதெல்லாம் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு. ஆனா இப்ப புறா வளர்க்க கூடாதும்பாங்க. எங்க புறா இருக்கு, புறா எங்க இருக்கு? புறா வளர்த்தா வீட்டுக்கு ஆகாது. புறா எங்க இருக்கு? புறா கோயில்ல இருக்கு, சர்ச்சில் இருக்கு, பள்ளிவாசல்ல இருக்கு. 3ல யார் இருக்கா? கடவுள் தான் இருக்காரு. கடவுள் இருக்கிற இடத்துல புறா இருந்தா அது எப்படி வீட்டுக்கு ஆகாம போயிடும்? அப்ப நமக்கு கடவுளே ஆகாதுன்னு அர்த்தம் என்ன? அதனால புறா வளங்க, நாய் வளங்க. ரொம்ப போட்டு வளர்ந்து ஸ்ட்ரெஸ் உருவாக்கிறோம். அதோட ஸ்பெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். முதல்ல டாக் வெரைட்டிஸ் இருக்கு, லேபர் டாக் இருக்கு, டாக்ஸ்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, பேர்ட்ஸ்ல நிறைய வெரைட்டி. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதையே வாங்கி வளங்க. குறைஞ்சது 5000 ரூபாய் 10000 ரூபாய் உங்களால என்ன முடியுதோ அந்த டாக்ஸை வாங்கி வளங்க. இல்ல என்னால எதுவுமே முடியல, எனக்கு ஆனா நாய் வளர்க்கணும்னு ஆசையா இருக்கு, என்னால 5000 10000 கொடுத்து வாங்க முடியல அப்படின்னா கிராஸ் பிரீட்ஸ் ஒண்ணு இருக்கு. அது புதுசா திருச்சியில தான் உருவாக்கப்பட்டது. கிராஸ் பிரீட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 வெரைட்டி நாய் தன்னைத்தானே ஆயிக்கிறது தான். அது பாக்குறதுக்கு அழகா இருக்கும். அது மேல் பப்பினா குறைஞ்சது 2500 ரூபாய் வரும், ஃபீமேல் 1500 வரும். உங்களுக்கு ரேட்டும் கம்மி, பாக்குறதுக்கு அழகா இருக்கும். நாய் வளர்த்தா, இந்த நாய் வளர்த்தாதான் வீட்டுல பக்கத்து வீட்டுக்காரன் பார்ப்பான், அதை பத்தி வளர்க்க. நாய் வளர்க்கறது முதல்ல என்ன யூஸ்க்கு வளர்க்குறீங்களோ அந்த யூஸுக்கு மட்டும் டாக் வளர்க்க. வீட்டுல உன நினைச்சிட்டு வருவான், அழகா இருக்குன்னு வாங்கி நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்களால 10000 ரூபாய் கொடுத்து ஒரு நாய் வாங்குறீங்களா, அதை ஒரு 5000 ரூபாய் கொடுத்து மெயின்டைன் பண்ண முடியுமா? அப்ப டாக்ஸ் வளங்க. உங்களுக்கு டாக்ஸ்ல நிறைய வெரைட்டி இருக்கு. முதல்ல முக்கியமா தமிழ்நாட்டு பிரீட்ஸ் நல்ல முக்கியத்துவம் கொடுங்க. அதனால உங்களுக்கு அந்த 6 இருக்காது. நம்ம ரோட் ஒண்ணு இல்ல, காசே இல்லையா, ஒரு ரோடு நாய் எடுத்து வரங்க, அவ்வளவு அழகா வரும் டாக். அது ஸ்ட்ரீட்ல இருக்கிறதுனாலதான் ஸ்ட்ரீட் டாக். இப்ப ஸ்ட்ரீட்ல ஆடு மாடு கோழி எல்லாமே தெரியுது. ஆடு மாடெல்லாம் வாங்கி மேய்க்க விட்டுருக்காங்க, அதனால அது ஸ்ட்ரீட் மாடா ஆயிடாது. அது பால் கறந்தா அது நம்ம குடிக்கதான் போறோம். அதே மாதிரிதான் ஸ்ட்ரீட் டாக்ஸ். அது வீட்டுல இருந்தா அழகு, வெளியே போடுவோம், காம்பவுண்ட் விட்டு வெளியே போட்டா ஸ்ட்ரீட் டாக்ஸ். அதுவே அழகா வரும், நல்லா வரும். உங்களுக்கு இல்ல கொஞ்சம் அழகா வேணும் அப்படின்னா 2500 என் நம்பருக்கு போன் அடிங்க. எந்த ஒரு நாள் கொரியர் சார்ஜ் இருக்கு, நான் கொரியர் பண்ணி விட்டுறேன் உங்களுக்கு. கோம்பை டாக்குங்கிறதெல்லாம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க, நல்ல மூவ்மெண்ட்ல இருக்கு. கோம்பைலாம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நாய் இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற மக்களுக்கு தான், எல்லாத்துக்கும் ஆதிகால தாளுகளுக்கு தான் தெரியும். ஆனா இப்ப இருக்க மக்களுக்கு தான் அந்த கோம்பை டாக்ஸை பத்தி தான் தெரியுது உங்களுக்கு. இப்ப நல்ல மூவ்மெண்ட்ல இருக்கு. அதெல்லாம் வெளியே 10 ரூபா 12000 ரூபாய் வைக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு காலத்துல ஃப்ரீயா கொடுத்த நாயை தான் இன்னைக்கு இவ்வளவு ரேட் வருது உங்களுக்கு. இந்த கோம்பை, ராஜபாளையம், சிப்பிப்பாறை, இதெல்லாம் என்ன வெரைட்டிஸ் பாத்தீங்கன்னா, ராஜாக்கள் மதுரையை சுற்றி உள்ள ஊர்கள். அந்த ஊர்கள்ல ராஜாக்கள் ஒவ்வொரு பயன்பாட்டுக்கும் பயன்படுத்தப்பட்டது. ராமநாதபுரம் மண்டை நாய், ஆக்சுவலா இது ராமநாதபுரம் மண்டை நாய் கிடையாது, மந்தை நாய். மந்தைனா ஆட்டு மந்தைகளை மேய்க்கக்கூடியது. இப்ப ஜெர்மன் ஷெப்பர்டுன்னு ஒண்ணு வாங்குறீங்க. ஷெப்பர்டுங்கிறது மந்தையை பேர் குடிக்கக்கூடியது. அந்த ஷெப்பர்டு, அதுலதான் இங்கிலீஷ்ல ஷெப்பர்டுன்னு வருது. அந்த பாதுகாக்கக்கூடியது ஜெர்மனியில உருவாக்கப்பட்ட ஜெர்மன் ஷெப்பர்டு. உங்களுக்கு அங்க இருக்க ஆடு மந்தையில மேய்க்க. அதே மாதிரி நம்ம கோம்பை நாய், மண்டை நாய், இதெல்லாம் வாங்க. அதே மாதிரி பேர்ட்ஸ் இருக்கு, ஆப்பிரிக்கன்ஸ் இருக்கு, காக்டெயில்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் 6000 ரூபாய் இருக்குது. இன்னைக்கு ரேட்டு கம்மி. அதுவும் நம்ம திருச்சி தமிழ்நாட்டிலே திருச்சி பொன்மலை மார்க்கெட்ல ஆப்பிரிக்கன் பேர்ட்ஸ், காக்டெயில் இதெல்லாம் ரேட்டு கம்மியாவே கிடைக்குது உங்களுக்கு. வாங்க, வெளியூர் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க உங்களுக்கு. அது போக கஸ்டமர்ஸ் எங்க வாங்கினாலும் முதல்ல அவங்கள நம்புங்க. மார்க்கெட் பண்றவங்கள நம்புங்க. அவங்கள நம்பி அவங்க என்ன கொடுக்குறாங்களா, ஒன்னு வாங்கிட்டு இன்னொரு இடத்துல போய் நல்லா இருக்கான்னு கேட்காங்க. ஏன்னா மார்க்கெட்டிங்னா உங்களுக்கு ஒண்ணு தெரியும். இங்க வாங்கினா அங்க போய் கேட்டா நல்லா இல்ல, இது வாங்குறீங்கன்னா சொல்லுவாங்க. முதல்ல யார்கிட்ட வாங்குறீங்களோ அவங்கள முதல்ல நம்புங்க. அவங்களோட இது ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுங்க. நீங்க எங்களை
கொடுக்கறது பொறுப்புன்னு கொடுங்க. எல்லாருமே கொடுப்பாங்க. எந்த கடையிலும் போய் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இது மார்க்கெட்ல எல்லாத்தையும் உள்ள ஒரு நிலவரம் தான். அதுக்காண்டி யாராவது ஒரு ஆள் சொல்லலாம் பொன்மலையில வந்தா நாய் செத்து போயிடும் அப்படின்னு. 100 நம்ம உயிர் பொருளுக்கு இன்னைக்கு நாளைக்கு நம்ம உசுரோட இருப்போமானே கேரண்டி கிடையாது. ஆனா நாய்களுக்கு அப்படி கிடையாது. ஏன்னா அது வந்து நான் சொல்லுது நாளைக்கு உசுரோட இருக்கு. அது வந்து இயற்கையின் சீட்டம். அதுக்கு நாங்க கேரண்டி கொடுக்குறோம். 1 வாரம் 10 நாள் கேரண்டி கொடுக்குறோம். வேக்சினேஷன் மஸ்ட். அந்த வேக்சின் கம்பல் ப்ராப்பர் பண்ணி வேக்சினேஷன் போட்டுருங்க. எல்லாமே நல்லா இருக்கும். இதெல்லாம் வளர்த்து பழகுங்க. செல்போன்ல இருந்து டைவர்ட் ஆகுங்க. வீட்டுல பிரச்சனைகள் குறையும். குழந்தைகள் டைவர்ட் ஆகி இருப்பாங்க. உங்களுக்கு கிராஸ் பிரீட்ஸ், கிராஸ் பூனைக்குட்டி 1500 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் வரைக்கும் பூனைக்குட்டி இருக்கு. இது எல்லாம் வேணும்னா அது போக ரேபிட்ஸ் இருக்கு. ரேபிட்ஸ்ல வெரைட்டிஸ் ரேபிட்ஸ் இருக்கு. ஜெயிண்ட், சோவியத் சின்சிலா, ஒயிட் ஜெயிண்ட், ரெட் ஜெயிண்ட், காக்டெயில்ஸ், கனூர்ஸ், இதெல்லாம் 10,000 எவ்வளவு ரேட் வித்தது. இன்னைக்கு எல்லாருக்கும் பிரீட் பண்ணி நாளை இருக்கிறதுனால இதெல்லாம் இன்னைக்கு ரேட் கம்மியா இருக்கு. ஒண்ணு இதுகள் வளர்க்கறதுனால நீங்க நாட்டு தானியங்களை நல்லா யூஸ் பண்ணுவீங்க, அரிசிகளை யூஸ் பண்ணுவீங்க, கம்போல யூஸ் பண்ணுவீங்க. இதுகளுக்கு எதுவுமே வந்து இம்போர்ட் கிடையாது. நாய்க்கு மட்டும்தான் பெடிகிரி. உங்களால பெடிகிரியும் வைக்க முடியலையா? சோற வைங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி யார் பெடிகிரி வச்சு வளர்த்தா? ஏன்னா அதெல்லாம் ஒரு மார்க்கெட்டிங் தான். உங்களால வைக்க முடியறவங்க வைங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி டாபர்மேன் இருந்துச்சு, 100 வருஷத்துக்கு முன்னாடி செப்பேர்ட் இருந்துச்சு. அன்னைக்கு வெறும் சோறு தயிர் தான் வச்சு வளர்த்தோம். பெடிகிரில இந்த 10 வருஷத்துல தான் பெடிகிரி வந்தது. வளர்க்க முடிஞ்சவங்க பெடிகிரி வச்சு வளங்க. சோறு தயிர் வச்சோம்னா அதே வளங்க. பெடிகிரி வச்சாதான் அந்த நாய் இப்படி இருக்கும்னு அவசியம் கிடையாது. ஹெல்த்தியான ஃபுட்டு போட்டாலே எல்லா நாயுமே நல்லா இருக்கும். ஓகேவா? இதனால எது ஒண்ணு இல்ல எனக்கு ஆயிடுச்சுமா கிராஸ் பிரீட்ஸ் என்ன என் நம்பரை திருப்பி சொல்றேன். 9585775245. இதெல்லாம் நீங்க வாங்குறதுனால என்ன ஆகுனா நீங்க இதுக்கு தெரியாம குருவிலாம் நாயெல்லாம் வாங்குறீங்க. இது வாங்குறதுனால ஒரு 4 விவசாயியும் இதைத்தான் பண்ணுவான். குருவிக்கு கம்பு வாங்குவீங்க, அரிசி வாங்குவீங்க. அதெல்லாம் ஒரு விவசாயமும் செழிப்படையும். ஓகேவா? தேங்க்யூ கைஸ்.